பெரம்பலூர் அருகே சாலை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காவல் ரோந்து வாகனம் மீது கார் மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தனியார் நிறுவன ஊழியரான செந்தில்குமார் இரவு பணி முடித்து வீட்டிற்கு திரும்பிய போது தூக்க கலக்கத்தில் காரை ஓட்டி வந்ததில் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரம் நின்று கொண்டிருந்த காவல் ரோந்து வாகனத்தின் மீது மோதி விபத்திற்கு உள்ளானது. இதில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏற்படவில்லை. இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கெங்கவல்லி அருகே இருதரப்பு மோதல் தொடர்பான வழக்கில் தலைமறைவாக இருந்த தாவேக நிர்வாகி வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே தெடாவூரில் ஜல்லிக்கட்டு காளை ஓடியபோது அஜய் என்பவரது இருசக்கர வாகனத்தின் மீது மோதி சேதமானது. இதனால் இருதரப்புக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் அஜய் தரப்புக்கு ஆதரவாக தமிழக வெற்றிக் கழக தெடாவூர் நகர செயலாளர் அருண் உள்ளிட்டோர் பழனி முருகன் குடியிருப்பு பகுதிக்கு சென்று தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. புகாரின் பேரில் அருண் உட்பட 15 பேர் மீது கெங்கவல்லி போலீசார் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த தாவேக நகர செயலாளர் அருண் வாகன சோதனையின் போது சிக்கினார். சேலத்திலிருந்து பெரம்பலூர் நோக்கி சென்றபோது ஆத்தூர் காமராஜ் நகர் சாலையில் அரசு பேருந்தின் டீசல் டேங்க் வெடித்து தீப்பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து சுதாரித்த ஓட்டுநர் சரவணன் பேருந்தை சாலை ஓரம் நிறுத்திய நிலையில் பேருந்திலிருந்த 30க்கும் மேற்பட்ட பயணிகள் உடனடியாக கீழே இறங்கினர். இதனால் அதிர்ஷ்டவசமாக அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் 13 வயது சிறுவன் போதையில் தள்ளாடியபடி நடந்து சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிங்கம்புணரி பகுதியில் 10க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் செயல்படும் நிலையில் சிறுவன் ஒருவன் மதுபோதையில் கண் விழிக்க முடியாத அளவிற்கு தள்ளாடி நடந்தார். அப்போது அங்கு வந்த போலீசார் சிறுவனிடம் விசாரித்தபோது தனக்கு பெற்றோர் இல்லை என போதையில் கதறி எழத் தொடங்கினார். திருத்துறைப்பூண்டி அருகே 500 ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் பால் பிடிக்கும் பருவத்தில் பூச்சி தாக்குதலால் சேதமடைந்துள்ளன. பயிர்கள் அனைத்தும் கருப்பு நிறமாக மாறியதால் அதிக மகசூல் பெற முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட பயிர்களை வேளாண் துறை அதிகாரிகள் பார்வையிட்டு உரிய ஆலோசனை மற்றும் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊட்டியின் முக்கிய சுற்றுலா தலமான அரசு ரோஜா பூங்காவில் வரும் மே மாதம் நடைபெறவுள்ள 21வது ரோஜா மலர் கண்காட்சிக்கான பணிகள் விறுவிறுப்பாக தொடங்கியுள்ளன. இதற்கான பணிகளை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தொடங்கி வைத்தார். இதில் சுமார் 2.5 லட்சம் புதிய மலர் நாற்றுகள் நடவு செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ரேஷன் கடை ஊழியர்களின் தொடர் போராட்டத்தால் பொருட்கள் விநியோகம் பாதிக்கப்பட்டிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் மாநிலம் முழுவதும் தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனால் ரேஷன் கடைகள் திறக்கப்படாததால் பொருட்கள் வாங்க முடியாமல் பொதுமக்கள் சிரமம் அடைந்துள்ளனர். திருத்தணி அருகே அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் சாகசத்தில் ஈடுபட்ட வீடியோ பரவி வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் சிவாடாவில் இருந்து நகரம் நோக்கி சென்ற அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் சிலர் இவ்வாறு ஆபத்தான முறையில் பயணம் செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நீலகிரி மாவட்டத்தில் வழக்கமாக ஜனவரி இறுதியில் குறைய வேண்டிய உறைபனியின் தாக்கம் இந்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் வாரத்திலும் கடுமையாக நீடிக்கிறது. உதகை நகர பகுதிகளில் 3 டிகிரி செல்சியஸாகவும், அவலாஞ்சி, அப்பர் பவானி, தலைக்குந்தா போன்ற புறநகர் பகுதிகளில் 0 டிகிரி செல்சியஸாகவும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது.
புல்வெளிகள், வாகனங்கள் மற்றும் செடி கொடிகள் மீது வெண்கம்பளம் போர்த்தியது போல பனி படர்ந்துள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே உள்ள திருவிடந்தையில் நடைபெறும் திமுக பாக முகவர்கள் சந்திப்பு மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கிறார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாக முகவர்கள், வாக்குச்சாவடி பாக உறுப்பினர்கள் மற்றும் வாக்குச்சாவடி குழுவினர்களின் செயல்பாடுகள் குறித்து கூட்டத்தில் ஆலோசனை வழங்கப்பட உள்ளது. மாநாட்டையொட்டி கிழக்கு கடற்கரை சாலையில் இன்று இரவு 9 மணி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கிழக்கு கடற்கரை சாலையை பயன்படுத்தாமல் OMR சாலையை பயன்படுத்துமாறு செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தேனி அருகே உள்ள ஆட்டுப்பாறை கிராமத்தில் வனவிலங்கை வேட்டையாடிய 2 சிறுவர்களுக்கு வனத்துறையினர் தலா 50,000 வீதம் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தனர். ரகசிய தகவலின் பேரில் அதிகாரிகள் சோதனையிட சென்றபோது கிராம மக்கள் ஒத்துழைக்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் சந்தேகத்திற்குரிய வீடுகளில் நுழைந்து சோதனை நடத்திய வனத்துறையினர் சமைத்த நிலையில் இருந்த இறைச்சியை பறிமுதல் செய்து ஆய்வக சோதனைக்கு அனுப்பியுள்ளனர். காதலர் தினத்தை முன்னிட்டு ஊட்டியில் ரோஜா பூக்களின் விற்பனை சூடுபிடித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் ரோஜா பூக்கள் விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகின்றன. வழக்கமாக ஒரு ரோஜா பூ 15 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது தேவை அதிகரித்துள்ளதால் 25 ரூபாய் வரை விற்பனையாகிறது. மேலும் காதலர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு வகையான சாக்லேட்களின் விற்பனையும் அதிகரித்துள்ளது. சென்னை வேளச்சேரி 100 அடி சாலையில் மசாஜ் சென்டரில் புகுந்து அடாவடி செய்ததாக 3 பேரை போலீசார் கைது செய்தனர். வேளச்சேரி 100 அடி சாலையில் உள்ள மசாஜ் சென்டரில் மதுபோதையில் சென்ற 4 பேருக்கு மசாஜ் செய்ய பெண் ஊழியர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் அந்த கும்பல் கத்தி முனையில் பெண்களிடமிருந்து செல்போன், தங்க நகை ஆகியவற்றை பறித்துக் கொண்டு தப்பியது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வீரமருது, ஆனந்தகுமார், ரவிக்குமார் ஆகிய 3 பேரை கைது செய்து 46 கிராம் தங்க நகை, 5 செல்போன்கள், மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கூடமலை பகுதியில் சலவை தொழிலாளி வெள்ளையன் என்பவரது வீட்டில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக குளிர்சாதன பெட்டி வெடித்து பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. வீட்டில் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தீ மளமளவென பரவி எரிய தொடங்கியதில் வீட்டில் இருந்த 300க்கும் மேற்பட்ட சலவை துணிகள், 7 சவரன் நகை, வீட்டு உபயோகப் பொருட்கள் எரிந்து சேதமாகின. தகவல் அறிந்து வந்த கெங்கவல்லி தீயணைப்பு துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். மலைகளின் இளவரசி என போற்றப்படும் கொடைக்கானலில் காலை நேரங்களில் வெண்மேகங்கள் மலைமுகடுகளை கடல் அலை போல சூழ்ந்து காணப்படும் காட்சி சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது. கோக்கர்ஸ் வாக் பள்ளத்தாக்கில் இருந்து இந்த அபூர்வ இயற்கை அழகை ரசிக்க சுற்றுலா பயணிகள் திரள்கின்றனர். தெளிந்த வானிலையுடன் இணையும் மேகத்துரள் கண்களுக்கு விருந்தாக திகழ்கிறது. திருநள்ளாறில் உள்ள உலக புகழ்பெற்ற சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சி விழாவிற்கான ஆயத்த பணிகள் தொடங்கின. இந்த ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த விழாவை முன்னிட்டு பந்தகாலுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது.
இதனைத் தொடர்ந்து 5 கிராம மக்கள் முன்னிலையில் பந்தக்கால் நடப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கொடைக்கானல் வனப்பகுதிகளில் உள்ள பெருமாள் மலைப்பகுதியில் வெயிலின் தாக்கம் காரணமாக திடீரென தீ பரவ தொடங்கியது. வனப்பணியாளர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். எதிர்காலத்தில் இதுபோன்ற அசம்பாவிதங்களை தவிர்க்க ஃபயர் மால் அமைத்து வனத்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.